இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் பீரியட் டேட் நெருங்க நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக இருக்குமான்னு ரொம்ப நோட் பண்ணுவீங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடிய அதிகப்படியான டவுட் அப்படிங்கிறது, சிஸ்டர் எனக்கு 18 நாள் தான் ஆகுது, இப்போவே எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டயர்னஸ் இருக்குது, இது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸான்னு கேட்குறீங்க. பொதுவாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது 22 நாட்களுக்கு மேலே தான் வரும். அப்படி வரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருந்தால் அது கற்பத்துக்கான அறிகுறி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் எக்ரோச் ஃபுட்ஸ், ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன், கரு தங்குறதுக்கு என்ன மாதிரி உணவுகளை ஃபாலோ பண்ணணும், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுல கால் வலிகள், அப்டாமினல் கிராம்பிங்ஸ், பேக் பெயின், பெண்ணுறுப்பு மாற்றம், மார்பக மாற்றம், இதெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் கற்பத்துக்கான அறிகுறி அப்படின்றத பற்றியும், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் பீரியட் சிம்டம்ஸ்க்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத கிளாரிஃபிகேஷன் வீடியோஸாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வெர்சஸ் பீரியட் சிம்டம்ஸ் அப்படின்ற டைட்டிலையும், அண்ட் இன்டர்கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இன்டர்கோர்ஸ் அப்படின்ற டைட்டிலையும், ஸ்பெர்ம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய உணவுகளை பற்றி ஸ்பெர்ம்ன்ற டைட்டிலையும், அண்ட் ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ், ஒயிட் டிசார்ஜ் பற்றின விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒயிட் டிசார்ஜ் அப்படின்ற டைட்டிலையும் எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான நிறைய ஹோம் ரெமிடிஸ் பற்றியுமே, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், இது எல்லாத்தையுமே ரெகுலேஷன் பண்ணக்கூடிய முக்கியமான ஹோம் ரெமிடிஸ் பற்றியுமே நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு தனி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி நம்ம சேனல் உள்ள பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் உள்ள பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். நீங்கள் நேச்சுரலாக கற்றுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு சிலதை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், பீரியடான 22 நாட்களில் உண்மையிலே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரியுமா, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லியே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பொதுவாக பீரியடான 22 நாட்களுக்கு மேலே தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கும். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஓவலேஷன்ற ப்ராசஸ் பீரியடான 14லேருந்து 18 நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயங்களில் உங்களுடைய கருமுட்டையும் ஆணுடைய விந்தனமும் இணைஞ்சு கருவை உருவாகிறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு வார காலத்தை தாண்டி தான் உங்களுக்கு கருப்பதிதல் நடக்கும். அந்த கருப்பதிதல் நடக்கும் பொழுது தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த கருப்பதிதல் அப்படிங்கிறது சிலருக்கு வேகமாகவும் சிலருக்கு லேட்டாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பீரியடான 22 நாட்கள்லேயே நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சிம்டம்ஸ் தெரியாம ஓரிரு சிம்டம்ஸ் மட்டும் தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எப்ப கருப்பம் 100% உறுதியாகுதோ எல்லா சிம்டம்ஸுமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பொதுவாக 22 நாட்கள்ல என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அப்படி தெரியக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது டயர்ட்னஸ் அப்படிங்கிறது. டயர்ட்னஸ் அப்படிங்கிறது பீரியட்ஸ்க்கு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. 100% இது பிரெக்னன்சி சிம்டம்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா பிரெக்னன்சிக்கு மட்டும்தான் உங்களுக்கு டயர்ட்னஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். நார்மலா செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும், இல்ல ரெகுலரா நீங்க ஆஃபீஸ் ஒர்க் கூட பண்ணுவீங்க, அதை நார்மலாவே வேகமா சுறுசுறுப்பா பண்றீங்க, ரொம்ப சோம்பேறித்தனமா பண்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். ரெண்டாவதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடி வயிற்றுல ஒரு வகையான வலி அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. இந்த வலி அப்படிங்கிறது ஹெவியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒரு சைட்ல உங்களுக்கு பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, லெஃப்ட் சைடு கர்ப்பப்பை சுவர்ல உங்க கரு பதிதுனால ஏற்படக்கூடியது. அண்ட் ரைட் சைட்ல உங்களுக்கு கரு பதிது அப்படின்னா அந்த ரைட் சைட்ல உங்களுக்கு பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அப்டாமினல் கிராம்பிங்ஸ் ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கும், ஹெவி பெயினா இருக்காது. இந்த பெயின் இப்ப மைல்டா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்படியே தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது உங்களுக்கு பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ். இது கூடவே உங்களுக்கு இந்த அப்டாமினல் கிராம்பிங்ஸ்ல தொப்புள்ள ஒரு வகையான சுருக்குன்னு வலி இருக்கும். அந்த தொப்புள்ள சுருக்குன்னு வலி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். நிறைய பேருக்கு செரிமான கோளாறுகள் அப்படிங்கிறது ஏற்படும், அதனாலேயும் உங்களுக்கு வயிற்று வலி அப்படிங்கிறது வரும். சிலருக்கு சூட்டு வலியும் வரும். அதை நீங்க எல்லாத்தையுமே கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஏதாவது லெஃப்ட் ஆர் ரைட் சைடு உங்களுக்கு பெயின் இருந்தாலோ இல்ல உங்களுடைய தொப்புள் பகுதியில் சுருக்குன்னு குத்துற மாதிரியும் இருந்தாலோ அது பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். இல்ல தொப்புல இருந்து அடிவயிற்று பகுதி இழுத்து பிடிச்சாலோ அதுவும் பிரெக்னன்சி சிம்டம்ஸ். இதுவே பெண்ணுறுப்போட இழுத்து பிடிச்சிச்சு அப்படின்னா அது பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ். மூணாவது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹெட்டேக். இந்த ஹெட்டேக் அப்படிங்கிறது சிலர் நெத்தியில இருக்குமா இல்ல பேக்ல இருக்குமா, அதாவது பின்புற பொரடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகுதியில உங்களுக்கு வலி இருக்குமான்னு கேக்குறீங்க. பொதுவா இந்த ஹெட்டேக் அப்படிங்கிறது தலை ஃபுல்லாமே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒத்த தலைவலியாவோ இல்ல ஒத்த பக்கத்து மட்டும் உங்களுக்கு சுருக்குன்னு வலிக்கிற மாதிரியும் இருக்காது. ஒத்த தலைவலி வந்தது அப்படின்னா
அப்படின்னா ஒழுங்கான தூக்கம் இல்லைன்னு தான் அர்த்தம். சிலருக்கு வந்து நெற்றி பகுதியில் மட்டும் உங்களுக்கு வந்து பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால ஏற்படக்கூடிய வழியாக இருக்கும். நார்மலாக ஹெட்டேக் அப்படிங்கிறது தலைப்பகுதி ஃபுல்லாமே உங்களுக்கு, அதாவது அந்த மேல் முடி இருக்குங்கள்ல, அந்த முடி பகுதி ஃபுல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஒத்த தலைவலியாக வராது. நெத்தி பகுதியாக இருக்கட்டும், அதுவுமே சேர்த்து தான் ஒரு மாதிரி வலி இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஒரு மாதிரியான டென்ஷனோடு இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கர்ப்பத்துக்கான அறிகுறி. இது ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது உங்களுடைய தலைப்பகுதி தான், அதாவது மூளை பகுதி தான் உங்களுக்கான ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே சுரக்கக்கூடியதாக இருக்கும். அதில் புது வகையான ஹார்மோன் உருவாகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு தான் இந்த தலைவலி அப்படிங்கிறது. இது எப்பவுமே தொடர்ச்சியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையாது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராமல் கூட இருக்கலாம், இல்லை அடுத்த நாள் கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 4வது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாசியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதமான குமட்டல் அப்படிங்கிறது இருக்கும். சில ஸ்மெல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல்ஸ்னால உங்களுக்கு ஒரு விதமான வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். எப்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய நீங்கள் சில ஸ்மெல் பண்ணும்போது ஒரு மாதிரியான குமட்டல் ஏற்படுற மாதிரியோ, இல்லை மார்னிங் ப்ரஷ் பண்ணும்பொழுது ஒரு வகையான குமட்டல் இருக்கிற மாதிரியோ இருந்ததுன்னா உங்கள் வயிற்றில் ஒரு கரு உருவாகிருச்சுன்னு தான் அர்த்தம். இந்த சிம்டம்ஸ் மட்டும் உங்களுக்கு மார்னிங் ப்ரஷ் பண்ணுறப்ப வாமிட்டிங் சென்சேஷனோட ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு ப்ரெக்னன்சியை உறுதி பண்ணக்கூடாது. 5வது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சிம்டம்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு நாளைக்கு 20 நாள் போகிறேன் சிஸ்டர், 19 நாள் போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தண்ணியே குடிக்காமல் இருப்பீங்க, நார்மலாகவே இருப்பீங்க. நார்மலாக இருக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சென்சேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். அதாவது இப்போ உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணுவீங்க, அது கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப முட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். இதுதான் 5வது சிம்டம். 6வது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்க பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நார்மலா இருக்கிறத விட உங்க பாடி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீவரிஸ் வர மாதிரி இருக்கும். சிலருக்கு ஃபீவரே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுவும் முக்கியமான பிரெக்னன்சி சிம்டம்ஸ்னே சொல்லலாம். இது மாதவிடாய் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏற்படக்கூடியதா இருக்கும். 6வது சிம்டம்ஸ் இதுதான். 7வது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ், அதாவது மனநிலை மாற்றம் சொல்லுவாங்க. திடீர்னு அழுகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு காரணமே தெரியாது, திடீர்னு நீங்க கோவப்படுற மாதிரி இருக்கும், திடீர்னு எனக்கு இந்த சமயத்துல அழுகணுன்ற ஃபீல் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்க வீட்டுக்காரங்கள்ட்டயோ இல்ல மத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ்டயோ சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சிம்டம்ஸும் உங்களுக்கு பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெஞ்சரிச்சல் அப்படிங்கிறது நீங்க என்ன சாப்பிட்டாலும் நெஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப இந்த ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டதுக்கே நெஞ்சரிக்குது, இல்ல நெஞ்சு ரொம்ப அப்படியே நெஞ்சுக்கிட்டே சாப்பாடு நிக்கிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஃபீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து நீங்க ரொம்ப மோஷன் வந்து ரொம்ப முக்கி போற மாதிரி, இல்ல ஒரு நாளைக்கு 2-3 டைம் நீங்க டயரியா மாதிரி போற மாதிரி இருக்கும். இதுவும் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் சொல்லலாம். அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் சேஞ்சஸ். இந்த பிரஸ்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எந்த மாசமுமே வராம இந்த மாசம் தான் எனக்கு பிரஸ்ட்ல ஒரு வகையான வலியும் ஹெவியா இருக்கிற மாதிரி சாஃப்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு கர்ப்பத்துக்கான அறிகுறி. ஏன்னா உங்க பிரஸ்ட் அப்படிங்கிறது ப்ரோலாக்டின்ற ஹார்மோனை சுரக்கிறதுனால ஏற்படக்கூடியது தான். அந்த ஹார்மோன்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களால தான் உங்களுக்கு பிரஸ்ட் டெண்டர்னஸ் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த எல்லா சிம்டம்ஸுமே பீரியடான 22 நாட்களுக்கு மேல ஏற்படக்கூடியதா இருக்கும். இதுல ஒரு சில சிம்டம்ஸ் இல்ல அதனால நான் பிரெக்னெண்டா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லா சிம்டம்ஸுமே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்தாதான் நீங்க பிரெக்னென்ட்னு அவசியம் கிடையாது. நார்மலாவே நீங்க பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கறத நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்து உங்களுக்கு பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. நிறைய பேர் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எத்தனை நாளைக்கு நீடிச்சு இருக்கும் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பொதுவாக பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் தான் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 3 months வரைக்குமே உங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணி 3 months வரைக்குமே உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு நாள் இல்லாமல் இருக்கும், திடீர்னு 2 நாள் இல்லாமல் இருக்கும், அப்புறம் 3வது நாள் திரும்பி உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படக்கூடியது. இது இருக்கணும் இல்லை இருக்காம இருக்கணும் அப்படின்றதுனா கிடையவே கிடையாது. பிரெக்னன்சி சிம்டம்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா குழந்தை நல்லா இருக்காங்க அப்படின்றதும் அர்த்தம் கிடையாது. நார்மலாவே ஹார்மோன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்க.